எழுந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸோ கடலுக்குள்ளாக இந்த பைப் லைன் வந்து ஏதோ சம் பிரேக் ஆயிருக்கு. அது எப்படி லீக் ஆகிருக்க சான்சஸ்? கடலுக்குள்ளாக இருந்து சில பபிள்ஸ் வர்றதை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு ஸ்மோக் வந்து வர்றதை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மூச்சு திணறல், இந்த மாதிரி கண் எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. போபால் விஷவாயு தாக்குதல் மாதிரி சென்னையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்களே. நிஜம் உண்மைதான். என்னென்னா பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டும் கூட பல்வேறு விதமான உலர் ரீதியாக இதில் வந்து ஒரு வார்னிங் சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. போலீஸ்க்கு ஒரு அலாரம் சிஸ்டம், அலாரம் சிஸ்டம் கிடையாது. இண்டஸ்ட்ரி சார்ந்திருக்க நபர்கள் என்ன கேஸ் சொல்லலை, அவங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அதை இன்டிமேட் பண்ணல. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தெரியல, என்ன பாய்சனஸ் கேஸ் அவங்க இன்ஹேல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பேர் நடக்கும்போது அப்போ போய் இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம எம்டிசி பஸ் டிரைவரை தான் அவங்க பஸ்ஸை கொண்டு போய் நீ போய் அந்த மக்கள் ஆம்புலன்ஸ் இன்னூரில் இப்போ லீக் ஆகிருக்கக்கூடிய இந்த விஷ வாயு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை பாதிப்பை ஏற்படுத்தும்? மற்ற பகுதியில் நான் வந்து ஒரு டோசேஜஸ் வந்து கொடுக்குறேன்னா வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு அந்த டோசேஜ் வந்து டபுள் தி அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் அது வந்து ரியாக்ட் பண்ணுறது. அந்த அளவுக்கான ஒரு ஹசார்டஸான சூழலாக அவங்க இருக்கிறாங்க. ஆயில் ஸ்பில் நடச்சுங்களா, அது ஒட்டி இருக்கக்கூடிய காலனி என்னென்ன காலனி இருக்குன்னு பாருங்க. ஆதி திராவிடர்கள் காலனி இருக்கு, அதுக்கப்புறம் மீனவர்கள் காலனி இருக்கு. அப்போ ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடியதான். நீங்க வந்து பெசநகர் பகுதியில் வந்துட்டு இப்படியான ஒரு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி வந்து விட்டுருவீங்களா? அரசு அல்லாத நிறுவனங்கள் சரி, ரெண்டு பேருமே அங்கே பொலிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷனும் பொலிட் பண்ணிட்டு இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தோட சிபிசிஎல் நிறுவனமும் பொலிட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இது அரசு அனுமதிக்குது? அரசு அனுமதிக்குது, அரசு ஆணையோட தான் நடக்குது. அதான் நான் சொல்றேன். அது அந்த எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா கடல் தன்மை மாறுது இல்லைங்க, 40 மடங்கு அது மாறுது இல்லை. அப்படின்னா சென்னையிலலாம் மீனே வாங்கி சாப்பிடக்கூடாதா? பிரச்சனை இருக்கு 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 நிச்சயமாக வந்துட்டு இருக்கு. அது இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலை. ஆமா, 5 லட்ச ரூபா நீங்க ஃபைன் கட்டினா போதும், இல்ல 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டினா போதும், உங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன் கிடையாது. தொழிற்சாலைகளுக்கு கம்பெனிஸ்க்கு ஆதரவா தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிதான் இயங்குது. அந்த மண்ணன் நோண்ட ஆயில் வருது, ஊத்து மாதிரி வருது. அது என்னன்னா நிலத்தடி நீரோட கலந்துருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வீடு அந்த என்டையர் கிராமம் ஃபுல்லா சாம்பல்ல தான் இருக்கு. நீங்க அப்படி செவுத்துல போய் இப்படி பண்ணீங்கன்னா அப்படி சாம்பல் இப்படி சுரண்டி எடுக்கலாம். அப்படி எல்லா இடத்துலயும் பிரிஞ்சு அவங்க ஜன்னல் திறக்கிறதே இல்லை. ஜன்னல் திறந்தாங்கன்னா அப்படி சாம்பலா வந்து கொட்டுது. இல்ல தமிழ்நாட்டுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் தேவையா அப்படின்னு தான் கேட்க தோணும். வணக்கம் சார். வணக்கம். சென்னை எண்ணூரில் விஷவாயு கசிந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. மக்கள்லாம் மரண பயத்தில் ஓடுறாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது? அதாவது என்னென்னா, நேற்றைய இரவு ஒரு 10:30 மணி அளவில் வந்து கடலுக்குள்ளாக இருந்து சில பபிள்ஸ் வர்றதை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு ஸ்மோக் வந்து வர்றதை பார்த்துருக்காங்க. அது என்ன விதமானது அப்படின்னு தெரியல, பட் பார்த்துருக்காங்க. நேரமாக ஆக ஒரு 11:30-12 மணி வாக்கில் வந்துட்டு நிறையா அருகாமையில் தூங்கிட்டு இருந்த மீனவர்கள், கிராம சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கெல்லாம் மூச்சு திணறல், இந்த மாதிரி கண் எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உடனே எழுந்திரிச்சு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ நான் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் வந்து அலர்ட் பண்ணி எல்லோரையும் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போலீஸ் கண்ட் அதர் திங்ஸ். ஸோ போலீஸ் வந்து இதை பார்க்குறாங்க. அப்போ கம்பெனியிலேருந்து அவங்களுக்கும் கோரமண்டல் அந்த கம்பெனி நிறுவனத்துலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ்க்கு, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு லீக்கேஜ் இருக்குது, அதை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த கோரமண்டல் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ ஃபெர்டிலைசருக்கு அவங்களுக்கு வந்துட்டு அமோனியா அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் வந்து தேவை. இந்த ரா மெட்டீரியல் அவங்க வந்து ஈரான்லேருந்து அவங்க இறக்குமதி செய்கிறாங்க. இந்த ரா மெட்டீரியல் கப்பல் மூலமாக வரும். ஸோ கப்பல் மூலமாக வரக்கூட இந்த ஒரு மைனர் போர்ட்டுக்கு வந்துட்டு வரும். அங்கேருந்து பைப்லைன் மூலமாக அதை வந்து இவங்க ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க. ஸோ கடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் மூலமாக கொண்டு போகிறோம். இந்த அமோனியா வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். பேசிக்காக அது வந்து ஒரு கேஸ், ஆனால் லிக்விட் ஃபார்மில் ரொம்ப வந்து -டிகிரியில் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து லிக்விட் ஃபார்மாக மாற்றி லிக்விட் ஃபார்மாக அது வந்து பைப்பில் வந்து கொண்டு போவாங்க. அது எப்படி லீக் ஆகிருக்க சான்சஸ்? ஸோ கடலுக்குள்ளாக இந்த பைப்லைன் வந்து ஏதோ சம் பிரேக் ஆகிருக்கு. மேபி இப்போ இந்த மிக்ஜாம் புயல், இந்த மழையினுடைய பாதிப்பு, அதனோட சீற்றத்தின் காரணமாக அதில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இவங்களுடைய அந்த ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்து பண்ணணுக்கு அதுக்கான இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, முயற்சியில் பண்ணும்போது தான் இந்த லீக்கேஜ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ எதன் காரணமாக இந்த லீக்கேஜ் நிகழ்ந்தது, என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. ஏன்னா இது கடலுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ உள்ளே டைவ் பண்ணி பார்த்து தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து தெரில. ஸோ அப்போ இந்த லீக்கேஜ் அங்கேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹசார்டஸான கேஸ்.
ஹசார்டஸ் நாக்சியஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சனஸ் கேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாட்டும் கூட பல்வேறு விதமான உலர் ரீதியாக விஷவாயு கிடையாதா? நம்ம போபால் அளவுக்கான நடந்த இன்சிடென்ட் மாதிரி ஒரு சைனைடு அந்த மாதிரி விஷவாயுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இது வந்து ஹசார்டஸ் கேஸ் தான். இதுவுமே இது காரணம். இதையும் நீங்கள் அதிகமாக இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அப்போது ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா உடனடியாக மக்கள் வந்து வெளிப்படைஞ்சு செஞ்சுட்டு அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதிக நேரம் அதை சுவாசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சிக்கல் உண்டாகிருக்கும். அதுக்கான பாதிப்பு அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அதை இன்ஹேல் பண்ணும்போது குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக இன்ஹேல் பண்ணும்போது அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். இது கம்மியான அளவுக்கு பாதிப்பு இருங்க. மக்கள் உடனடியாக அந்த பகுதி சார்ந்து இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து வெளியேற்றதன் காரணமாக ஓரளவுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். போபால் விஷவாயு தாக்குதல் மாதிரி சென்னையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயம் உண்மைதான். என்னென்னா இந்த மாதிரி வந்து கம்பெனிஸில் இருந்து இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிற இன்சிடென்ட் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடையாது. நிறைய இன்சிடென்ட்ஸ்க்கு. ஆனால் இந்த மாதிரி இமிடியட் ரியாக்ஷன் ஏற்படுத்தின ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிற என்னென்னா இப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் கேஸ் ரிலீஸ் ஆனதும் அதனுடைய ஹசார்ட் தன்மை அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப இதாக இருந்ததுனால வந்து இந்த மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் சந்திக்கல. இதுவுமே போபாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அவங்க யூஸ் பண்ண அந்த கெமிக்கல் வந்து ஒரு விதமான சைனைடு. ஸோ அந்த கெமிக்கலோட லீக் அது கிட்டத்தட்ட யூரோப்பில் பேன் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல். அதை அவங்க இந்தியாவில் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இந்த பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கான இப்போ ஒரு பெரிய பாதிப்பு நிகழ. ஆனால் இப்படியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் முன்பே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது நம்ம சாதாரணமாக இருக்காது. போபால் அளவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விபத்து அளவுக்கு இல்லாட்டி கூட அதற்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். நல்ல வேளையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளினுடைய துரித நடவடிக்கையின் காரணமாக பெரிய அளவுக்கான ஒரு டிசாஸ்டர் தடுக்கப்பட்டிருக்கு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். கடலுக்குள்ளேருந்து எப்படி அந்த லீக்கேஜ் ஆகி இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு கேட்குறேன். சரி, அது லிக்விட் ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு வாட்டரோட அதை ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணுறது மூலமாக அது வந்து திருப்பி கேசியஸ் ஃபார்மில் மாறிடுது. கேசியஸ் ஃபார்மில் தான் உங்களுக்கு அந்த அது வருது. ஸோ அது வந்து காற்றின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு காற்று எந்த பக்கம் இருக்குன்னு அது ஈவினிங் ப்ரீஸ் அப்படிங்கிறதுனால இருக்கனால உங்களுக்கு அது குடியிருப்பு சார்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அதிகமாக வருது. அப்போ காற்றின் வேகம் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே கண்டினியூஸ் லீக் அப்படிங்கிறது இருக்கும் போது அது வந்து வேகமாக பரவி வருது. இது என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நேற்றைய இரவு 10:30 மணி அளவில் இந்த பபிள்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அது ஆயிடுச்சா எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. விடிய காத்தால் 3:30 மணி அளவில் தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதில் அப்போ தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4000 மைக்ரோகிராம்ஸ் அளவு இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படிங்கிறது வந்துட்டு ஏறத்தாழ 400 என்னமோ தான். ஸோ அனுமதிக்கப்பட்ட அளவு 400. ஆனால் லீக்கான இது பரவுன பெர்சன்டேஜ் கணக்கு. அது வந்து காற்றில் எந்த அளவுக்கு அந்த இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு தான். லீக்கானது இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காற்றில் வந்து இப்போ காற்றில் நமக்கு ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குலாம் சொல்கிறீங்களா, அது மாதிரி இந்த கேஸினுடைய சதவீதம் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்படலாம். அதுன்னு நார்மலாக உங்களுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படுத்தாது மனிதர்களுக்கு. அந்த லெவல் அதிகமாகிடுச்சுன்னா மனிதர்களுக்கு தீங்கு உண்டாக்கும். ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது மிட் நைட்டில் அந்த நள்ளிரவு நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தவங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றுறாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. அதான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் 4000 அப்படிங்கிறது அதிகம் இல்லைங்களா? நீங்க விடிய காத்தால 3:30 மணிக்கு அப்போ அவங்க 10:30 மணிக்கு பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். காற்றுல அது அதிகமாக டிஸ்பர்ஸ் ஆகி ஓரளவுக்கு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமும் அது வந்துட்டு 4000 இருக்குது அப்படின்னா அது பாதிப்பு நிச்சயமாக நேற்றைய இரவு அதிகமாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். கடலில் வந்து அதனுடைய தன்மை அப்படிங்கிறது 40 அப்படிங்கிறது இருக்குது. 4 கிராம்ஸ் தான் வந்துட்டு அலோடு, 40 இருக்குது வந்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு பன்மடங்கு அதிகமான ரேஷியோவில் வந்து அது வந்து பரவி இருக்குது. ஸோ அது எக்ஸ்ட்ரீம் ஃபார்மில் வந்து அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் மக்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக நேற்றைய இரவு அதிகப்படியான கேஸ் வெளியே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 800 மக்கள் மயங்கி கீழே விழக்கூடிய அந்த வீடியோ காட்சியில் பார்க்கும்பொழுது உரியடி 2 படத்துல லாஸ்ட் சீன் வரும்ல, ஒரு ஃபேக்டரியில ஒரு கேஸ் லீக்கேஜ் ஆயிடும், அந்த ஊர் மக்களே சேர்ந்து மயங்கி கீழே விழுவாங்க. அதே மாதிரியான காட்சிகளை இப்ப லைவா நேர்ல சென்னையில பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல போபால் அப்படிதான் நடந்துச்சு. அது சம்பந்தமான இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்ல கூட ஒரு சீரிஸ் கூட இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ட்ரெயினை கடந்து போக விடாம மக்கள் பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்க கார்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாரு. போபால்ல எக்ஸாக்டா தான் நடந்துச்சு. என்ன அங்க இஷ்யூ நடந்துச்சுன்னா, கேஸ் லீக் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு தெரியுது, ஆனால் அவங்க வார்ன் பண்ணல அத்தாரிட்டிஸ்க்கு லீக் ஆயிடுச்சு. சென்னையில இப்போ அதே தான் நடந்திருக்கா? அத்தாரிட்டிஸ் இங்கே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால். ஆனால் அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பார்த்துருக்காங்க, பிரச்சனை உண்டாயிருக்கு, அவங்க லைக் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு என்னன்னா இதில் வந்து ஒரு வார்னிங் சிஸ்டம் வேணும் இல்லையா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் அலாரம் சிஸ்டம் கிடையாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுதான். அது செம்பரம்பாக்கமுடைய இது திறந்து விட்டுருந்தாரு, ஒரு டேமை நீங்கள் திறந்து விட்றீங்கனாலும் அலாரம் சிஸ்டம் வேணும், சங்கு ஊதணும், அது மக்களுக்கு வந்து தெரியணும், ஒரு அபாய எச்சரிக்கை தரணும் இல்லைங்களா. முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு, நமக்கு தண்டாரா போடுவாங்க, அதெல்லாம் முன்னாடி பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த டைம் இதை பண்ணும்போது ஈவன் ரயில்வே கேட்டில் இது பண்ணும்போது கூட அந்த அலாம் சவுண்ட் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இது இல்லை. அப்போ இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. போபாலில் எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து நடந்தது தான். அங்கே இருந்த இந்த இது இண்டஸ்ட்ரி சார்ந்திருக்க நபர்கள் என்ன கேஸ்ன்னு சொல்லலை, அவங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அதை இன்டிமேட் பண்ணல. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு இது எப்படி ட்ரீட் பண்ண தெரியல, என்ன பாய்சனஸ் கேஸ் அவங்க இன்ஹேல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ். ஸோ இங்கே அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன கேஸ் லீக் ஆகிருக்கு அதனால தெரிஞ்சனால ஓரளவுக்கு அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியும், நம்மளால முடியும். பட் போபால் ரொம்ப மோசம், அவங்க கடைசி வரைக்கும் சொல்ல, ஏன்னா அந்த சைனைடுங்கிறது அவங்க சொல்ல விரும்பலை, வெளியே விரும்பல, அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியல. ரெண்டாவது, மக்களுக்காக தாங்களே வந்து ஒரு ஈரத்தண்ணியை வச்சு முகத்தை வந்து மூடிக்கணும் அப்படிங்கிற இந்த எமர்ஜென்சி காலத்தை எப்படி செயல்படணுங்கிற அந்த அறிவு, அந்த பயிற்றுவிப்பு அவங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணணும் தெரியாது, காற்று எந்த பக்கம் அடிக்குது, நம்ம எங்கிட்டு ஓடணும்னு தெரியாது, எப்படி போகணும். இப்போ எம்டிஎஸ்சி பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய பேர் நடக்கும்போது அப்போ போய் உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம எம்டிசி பஸ் டிரைவரை தான் அவங்க பஸ்ஸை கொண்டு போய் நீ போய் அந்த மக்கள் ஆம்புலன்ஸ் வந்து அதுக்காண்டி வந்துச்சு, ஆம்புலன்ஸ் தனியாக வந்துச்சு, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து. ஆனால் லார்ஜர் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை யாரை இன்வால்வ் பண்ணுறோங்கிறது பாருங்கள். கடநிலை ஊழியராக இருக்கக்கூடிய அன்ட்ரைன்டு பர்சன்ஸ் தான், இந்த மாதிரி டிசாஸ்டரை எதிர்கொள்வதற்கு பயிற்சி இல்லாத நபர்கள் தான். அப்போ அவங்களுக்கு என்ன, வண்டி வண்டியில் ஏறு போ அப்படி போ அப்படிங்கிற இந்த முறை இருக்குங்களா, இதுதான் மிகப்பெரிய பயத்தில் பொழைச்சா போதும். அதுதான் அப்போ நம்ம எந்த அளவுக்கு டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்கிறது. எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ்ங்கிறது இதுதான், அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுங்களா. அப்போ அதுக்கான ஒரு பொறுப்பான அதிகாரி, அவருக்கான பாதுகாப்புக்கான உபகரணங்கள், அவருக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம், அவருக்கான கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ், அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்க ஒருங்கிணைத்து செய்ய வேண்டியது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மேலே அங்கேருந்து அதிகாரிகள் சொல்லிடுறாங்க பஸ் எடுத்துகிட்டு போ, அவங்களெல்லாம் வண்டியில் ஏற்றுன்னு அப்படி கொண்டு போயிடும். இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஹசார்டஸான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆபத்துக்குள்ளாக. ஏறத்தாழ வந்துட்டு 42 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது வட சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால தான் ஒன்று மாற்றி பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. போன வாரம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் கசிவை பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்குறோம், அம்மோனியா விஷய கசிவை வந்து பார்க்குறோம். அப்போது ஒரு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரோன் ஏரியா, அந்த ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் சுற்றி வர ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக இந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆபத்துக்கு எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்காங்க அவங்களுடையது. ஆனால் அந்த இடத்துல போதுமான டிசாஸ்டர் பிளான் கிடையாது, போதுமான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கிடையாது, அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான போதுமான வெஹிக்கிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கான ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் நாங்கள் வந்து கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து தங்க வைக்கிறாங்க, இப்படியானது தான். அப்போ மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் நம்மளுடைய அந்த வடசென்னைக்கான கட்டமைப்பு இருக்குதுங்கிறீங்களா. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழல். இன்னொருல இப்போ லீக்காக இருக்கக்கூடிய இந்த விஷ வாயு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போ சொல்லக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இதுக்கான லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க இன்ஹேல் பண்ணதனுடைய கேஸினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இம்மிடியட்டாக அதுக்கான ரியாக்டிவ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து இம்மிடியட்டாக அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் போனதுனால வந்துட்டு லாங் டேர்ம் எஃபர்ட்ஸ் இருக்காது அப்படின்னு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம ஆனால் அது அனலிஸ் இதெல்லாம் எல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அதில் இன்ஹேல் பண்ணியிருக்காங்க, 2 பேர் மட்டும்தான் ஐசியூவில் இருக்காங்க, மீதி பேர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கண்ணு எரியுதுன்னு சொல்றாங்க, மயங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க, மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்க. இதே மாதிரியான பாதிப்புகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு? அதான் ரெஸ்பிரேட்டரி சார்ந்திருக்கிறது தான் பேசிக்கானது. அவங்க சுவாசிக்கிற சார்ந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள், தோல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகலாம். ஆனால் இது என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க இன்ஹேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் நாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வட சென்னைக்கு வந்து இது வந்து என்னன்னா, இது வந்து புதிய விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக அந்த மக்கள் இந்த மாதிரி பிரச்சனை தான் பார்த்துருக்காங்க. 2010 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மணலி சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவை வந்துட்டு கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பகுதியில் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸே வரக்கூடாது, அப்படி ஸ்டாப் பண்ணாங்க. ஏறத்தாழ வந்து ஒரு 10 மாதம் அந்த பக்கம் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. இது 2010. அதற்கு பின்பாக சில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன்லாம் குறைஞ்சிருச்சு
அது வந்து என்னென்னா அந்த பொல்யூஷன் ஸ்கோர்னு வைக்கிறாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஸ்கோர்னு. அதன் அடிப்படையில் கணக்கீடு செய்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. அதன் பாதிப்பு குறைஞ்சிருக்கு, அதனால் இங்கே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அலோவ் பண்ணாங்க, திருப்பி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 அடுத்த இன்னொரு அறிக்கை வந்துச்சு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு அறிக்கை. அந்த அறிக்கையிலுமே இது வந்து இன்னும் கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியாவாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வட சென்னை என்பது சுற்றுச்சூழல் பார்வையில் பார்க்குறது கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா. ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, நிலத்தடி நீர் பொல்யூட்டாக இருக்கக்கூடிய ஏரியா. நிலத்தடி நீரில் அவங்களுக்கு எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது வருடந்தோறும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் லீக்கேஜுங்கிறது நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கேசியஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்துட்டு அவங்க அவுட்லெட்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ எல்லா விதமான கழிவுகளையும் ஆபத்துகளையும் அங்கே எதிர்கொள்ளக்கூடிய இருக்காது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டாக்டர் வந்து சொன்னது என்னன்னா, மற்ற பகுதியில் நான் வந்து ஒரு டோசேஜஸ் வந்து கொடுக்குறேன்னா வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு அந்த டோசேஜ் வந்து டபுள் தி அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் அது வந்து ரியாக்ட் பண்ணுறது. அந்த அளவுக்கான ஒரு ஹசார்டஸான சூழல் அவங்க இருக்கிறாங்க. இப்போ சென்னை டீனரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது நார்மலான ஒரு லெவலில் அந்த மெடிசன்ஸ் கொடுத்தா போதும். ஆனால் அதே வட சென்னை மக்கள் அப்படி இருந்தால் அந்த டோசேஜ் வந்து டபுளாக கொடுத்தா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹசார்டஸாக இதில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் பயங்கர கொடுமை தான். வஞ்சிக்கப்பட்ட மக்களாக தான் இன்னும் இருக்கிறாங்க. அது என்னன்னா, ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த பிளாக் டவுன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தொழிலாளர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக, ஹார்பர் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதியாக தான் ஆங்கிலேயர்கள் கட்டமைக்கிறாங்க அது பிளாக் டவுன். இன்றளவில் அது பிளாக் டவுனாக தான் இருக்குது. சுதந்திரத்துக்கு பின்னாடி சென்னை வந்து பிளாக் டவுன் தான், பிளாக் டவுன் தான், புறக்கணிக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஆயில் ஸ்பில் வேதனையாக இருக்குது. ஆயில் ஸ்பில் நடந்துச்சிங்களா, அது ஒட்டி இருக்கக்கூடிய காலனி என்னென்ன காலனி இருக்குன்னு பாருங்கள். ஆதி திராவிடர்கள் காலனி இருக்குது, அதுக்கப்புறம் மீனவர்கள் காலனி இருக்குது. அப்போ ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடியதான் இந்த இடம் வருஷந்தோறும் இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் பொலிட்டிங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரி மேலே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டும் ஃபைன் விதிச்சிருக்காங்க. போன வருஷம் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய 4 இண்டஸ்ட்ரி மேலே 5 கோடி ரூபா ஃபைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க இந்த நாம்ஸை மீறி இருக்காங்க, கண்டினியூஸா நாம்ஸை வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன் கட்டுறாங்களா? ஃபைன் கட்டிடுறாங்க. ஃபைன் கட்டினாலும் அது நம்ம வரி பண்ண சரி பண்ணிக்கிறாங்களா? ஃபைன் கட்டிடுறாங்க, அவ்வளவுதான். சரி பண்ணல, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கிறதா தான் சொல்றேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களும் சரி, அரசு அல்லாத நிறுவனங்களும் சரி, 2 பேருமே அங்கே பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷனும் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியும் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தோட சிபிசிஎல் நிறுவனமும் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியும் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. வித்தின் த நார்ம்ஸ்குள்ளே இவங்கள செயல்படுறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வருஷம் இவங்க மேலே ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஸ்லட்ஜஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள, அங்கே இருக்கக்கூடிய சாம்பல் கழிவுகளை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள, அங்கே இருக்கக்கூடிய கேசியஸ் வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. அதனால தான் கண்டினியூஸாக மணலிங்கிறது ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ்லையும் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிக கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது வட சென்னை தான். 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னை மலை வெள்ளத்தில் வந்து இதே எண்ணூரில், இதே வந்து வட சென்னையில் கச்சா எண்ணெய் கடலில் ஆற்றுல கசிந்து கடலில் போய் கலந்தது. அதன் தொடர்ச்சியாக நள்ளிரவில் நேற்று விஷவாயு கசிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் தண்டார்பேட்டையில் ஒரு பாய்லர் வந்து வெடிச்சிருக்கு. இப்படி அடுத்தடுத்து வட சென்னையில் இது மாதிரி ஃபேக்ட்ரினால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய தொடர்ச்சியாக வட சென்னை மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாதா? நம்ம நகரத்தை எப்படி கட்டமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் மணலியினுடைய டவுன்ஷிப் பிளான் இருக்குல்ல, டோபோகிராஃபி, அதை எடுத்து வந்து பாருங்கள். அதில் வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அருகாமையிலே ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும், மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கும். அதாவது ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அருகாமையிலே ஒட்னாப்பில் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவை அலோவ் பண்ணுறோம். இது எப்படி வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்போ சட்ட ரீதியாக இது அனுமதிக்கப்படுகின்றது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 மீட்டர் அப்படிங்கிறது பஃபர் ஜோன் இருக்கணும், இடைவெளி இருக்கணும். அதுக்கு அருகாமையில் மக்கள் வசிக்கக்கூடாது. மக்கள் வசிக்கின்ற இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஜோனை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஆனால் சென்னை தண்டாரப்பேட்டையிலையும், சென்னை மணலிலையும், எண்ணூர்லையும், எர்ணாவூர்லையும் புகை வெளியேறுவதற்கு மிக உயரமான ஒரு கூண்டு இருக்கும் இல்லையா? அந்த கூண்டு எங்கெல்லாம் இருக்கோ நியர்பை சாதாரண மக்கள் இருப்பாங்க, சூழல் இருக்கு. நாம மெட்ரோவில் போகும்போது நமக்கு தெரியும். மெட்ரோவில் நாம் வந்து போகும்போது மற்ற சென்னை பகுதியில் வந்து எப்படி நம்ம மால்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம். வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் நம்ம அங்கே உள்ளே போகிறோம், வாஷர்மேன்பேட்டு, திருவெட்டியூர் அப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருக்கும். கேஜிஎஃப்ல வந்து பார்க்குற மாதிரி வந்து அது சிம்னி, அதுலேருந்து தீ வந்துக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுடைய வீடுகள் அங்கங்கே இருக்கும். அப்போ இந்த வட சென்னையினுடைய இந்த வடிவமைப்பு என்பது சட்ட ரீதியாக இப்படி அநீதியாகத்தான் இருக்கின்றது. அதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதில் இது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடியதில்லை. சட்ட ரீதியாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. அது எப்படி நடக்கும்? இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் கொண்டு வராங்க இல்லையா, ஒரு முன்னாடி அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்காங்க, அரசு தான் செய்யுது. தெர்மல் பவர் ஸ்டேஷனுங்கிறது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ளே எப்படி குடியிருப்பு பகுதியை கொண்டு வர முடியும்?
அப்போ என்னென்னா ஒன்று இது ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லுங்கள், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுங்கள், ரெண்டாவும் அது வந்து இருக்குது. இது எப்படி எப்படி இது அரசு அனுமதிக்குது? அரசு அனுமதிக்குது, அரசு ஆணையோட தான் நடக்குது. அதான் நான் சொல்கிறேன். அதுதான் இங்க இருக்க என்ன ஃபேக்டரி இருக்கு, அங்க வீடே இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சுற்றளவு இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரமே வீடும் அவங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் அங்க அதை சுத்தி தான், அது சுத்தியே தான் இருக்கு. அப்ப என்னன்னா வருஷந்தோறும் நீங்க எதுவும் சுவாசிச்சு இங்க இந்த இதுக்குள்ளே வாழுங்க, இங்க இருக்கக்கூடிய கழிவுகளோட நீங்க வாழ பழகி கொண்டுங்க. ஒரு மனிதர்களுடைய தவறுனாலையும் தொடர்ச்சியா பாதிப்புகள்லாம் எதிர்கொள்றதுங்கிறது மக்களுக்கு ஒரு விதமான சகிப்புத்தன்மையை கொடுத்துடாதா? என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட மாட்டாங்களா? இல்லை, அதுதான். அதாவது என்ன, ஒரு சாரார் வந்துட்டு இப்படியாக ஒடுக்கப்படுகிறார்கள் கட்டுமானத்தின் மூலமாக. சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இவ்வளோதான், உனக்கு இவ்வளோதான் ஸ்பேஸு, உனக்கு இவ்வளோதான் உரிமை, உனக்கு இவ்வளோதான் காற்று, உனக்கு இதுதான் தண்ணி, உனக்கு இதுதான் நிலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த டிஸ்பாரிட்டி, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி. நீங்கள் வந்து பெசநகர் பகுதியில் வந்துட்டு இப்படியான ஒரு அசாடஸ் இண்டஸ்ட்ரி வந்து விட்டுருவீங்களா? அங்கே வந்து ஒரு குப்பை மேலாண்மை திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா? அப்படி கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாலையில் வந்து ஏதாச்சும் ஒரு கழிவு நீர் வந்து சரியாக போகாமல் அடைச்சிருக்கக்கூடியது நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அப்போ அதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதே கார்பரேஷன் தானே, அதே சென்னை கார்பரேஷன் தானே, அதே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தானே. அங்கே எப்படி வேலை செய்கிறாங்க, இங்கே எப்படி வேலை செய்கிறாங்க, மணப்பாக்கத்தில் எப்படி வேலை செய்கிறாங்க, இங்கே எப்படி வேலை செய்கிறாங்க. அப்போ அதிகாரிகள் இருக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது. சாத்தியம்தான், சாத்தியமான விஷயங்கள் தான், முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை வந்துட்டு. அப்போ என்னன்னா இது வந்து ஹைலி கிரிட்டிக்கல் ஜோனுன்னு சொல்லிட்டீங்க, 2010 வந்து சொல்லிட்டீங்க. அப்போ 2010 என்ன பண்ணிருக்கணும், ரெட் கேட்டகரி, புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் இல்லையா? நம்பர் 1 முடியாதுன்னு கேட்டுக்கணும். 2010 நம்ம எடுத்துருக்கணும். 2010 தடுக்கப்பட்டிருக்கு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நிறுத்துறான், இனிமேல் இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வேணான்னு. அப்போ என்ன பண்ணிருக்கணும், சரி அப்போ அதனால புதுசாக ரெட் கேட்டகரிக்கு வேணாம், இருக்கின்ற ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை எப்படி படிப்படியாக வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதுதானே வந்துட்டு ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடியது. ஒரே நாள் இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. கண்டினியூஸாக ஒரு பொலிட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அந்த ஏரியா மோசமாக நாசம் அடைஞ்சிருக்குது. இது எல்லாமே அரசு ஆவணங்கள் அடிப்படையில் நம்ம வந்து பேசுகிறோம். அப்படி இருக்கின்ற போது அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரியை வேறு இடத்துக்கு ரீலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான ஒரு டிரான்சிஷனுக்கான ஒரு பார்வை வேணும் இல்லையா? அதை செய்ய தவறுகள் இல்லை. அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போ இந்த மக்கள் தானே இப்போ இந்த எண்ணெய் ஸ்பில்லுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தலைக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, 12,500 ரூபா, போட்டுக்கு 10,000 ரூபா, அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. அந்த காம்பன்சேஷன் இதை வாங்கிக்கோ, நீ அமைதியாக இருந்துக்கோ. இதை தாண்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மீட்டெடுப்பதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை, ஒரு அசஸ்மெண்ட் இருக்கா? இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்க்கான இருக்கா? இப்போ அங்கே வந்து மீன் இருக்காது, இப்போ மீன்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. 2 இதுலையும் ஆயில் ஸ்பில்லேஜ்லேயும் மீன் செத்து கிடக்குது. இப்போ இந்த கேஸ் இதுலேயும் வந்துட்டு மீன் செத்து இருக்கு, நண்டு செத்து இருக்கு, அங்கே கடல்வாழ் உயிரினங்கள் செத்து இருக்கு. அப்போ அந்த பகுதியில் கூட மீன் ஆதாரங்களுக்கு உங்களுக்கு போகுதில்லை. அப்போ அந்த பயோடைவர்சிட்டி லாஸ்க்கு என்ன பண்ண போறீங்க? அப்போ அதை கால்குலேட் பண்ண முடியா? அதுக்கு நஷ்டீடு பண்ணல. அப்போ ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனும் சரி, அந்த கடல்வாழ் ஜீவன்களும் சரி, எல்லாமே இறந்து தான் போகுமா? ஆமா, ஆழ்கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அது அந்த எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா கடல் தன்மை மாறுது இல்லைங்க, 40 மடங்கு அது மாறுது இல்லை. 4 மைக்ரோகிராம்ஸ் தான் இருக்கலாம், இப்போ இருக்கிறது 49 மைக்ரோகிராம்ஸ் இருக்கு. சென்னையிலலாம் மீனே வாங்கி சாப்பிடக்கூடாதா? பல்வேறு விதமான இடத்துல இருந்து நமக்கு அது இது இருக்கு, அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சென்னை கடல்ல மீன் பிடிச்சி சாப்பிடக்கூடாதா? அது அப்போ இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேரடியாக நம்ம பதில் சொல்லணும்னா, மீனவர்கள் அவங்களோட வாழ்வாதாரம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ எல்லா பகுதியும் அதுதான் உண்மையா? பெரும்பான்மையான அது இந்த நிச்சயமா பிரச்சனை கடல்ல இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி சாப்பிடுறதுல பிரச்சனை இருக்கு நிச்சயமாக வந்துட்டு இருக்கு. அது இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலை. அப்போ ஆழ்கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீன் அப்படிங்கிறது வேற, கரையோரமாக இருக்கக்கூடியது பெரிய அளவுக்கு பாதிப்பட்டிருக்கு, மீனோட இடப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே மெரின் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்த நம்ம அப்போ தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி அதுதான். அப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நீங்கள் காம்பன்சேஷன் அதிகமாக வாங்கணும்ல, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல. இப்போ இவ்வளவு நடந்திருக்குல்ல, இவங்க மேலே வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கான வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும்ல, அதை எதுவுமே நம்ம செய்யல. அது பண்ண மாட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் பண்ணல. சிபிசிஎல் மேலே ஃபைல் பண்ணல, இன்னும் சிபிசிஎல் மேலே கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கொண்டு வரணும்ல, அதையே நம்ம இது பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் இந்த ஃபேக்டரியாச்சும் இப்போ பேசிக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணணும். இது நாள் வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரி, போபால் விஷவாயு மேலே அந்த இது மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலையே, அதே சிவில் கேஸாக தானே விசாரிச்சாங்க. ஏன்னா அப்போ சட்டமே இல்லையே. அதுக்கு பின்பாக தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்து மக்கள் இறந்து போனதுக்கு பின்பாக தான் இந்தியாவில் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் பாதிப்பு நடந்தால், ஆக்சிடென்ட் நடந்தால் அது எதிர்கொள்வதற்கு போதிய சட்டங்கள் இல்லைன்னு தான் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு, பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட் வந்துச்சு.
இப்போ இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் என்விரான்மெண்டல் கிரைமுக்கு வந்துட்டு பனிஷ் பண்ணுறதுக்கான அஃபென்ஸ் பண்ணல. அப்போ இப்போ அதையும் கடந்த காலங்கள் என்ன பண்ணிட்டாரு, மோடி அவர்களுடைய தலைமையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்விரான்மெண்டல் கிரைம்ஸ் அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பீனல் ப்ரொவிஷன் கிடையாது, ஒன்லி ஃபைன் மாற்றிட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வேதனையான விஷயம். ஆமாம், 5 லட்ச ரூபா நீங்கள் ஃபைன் கட்டினா போதும், இல்லை 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டினா போதும், உங்களுக்கு பீனல் ப்ரொவிஷன் கிடையாது. கோடியிலலாம் ஃபைன் போடணும்ல சார் இதுக்கெல்லாம்? இந்த கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் மட்டும்தான், சிறை தண்டனை கிடையாது. அதுவுமே 5 லட்சம் வரைக்கும் தான், 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் தான். கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பணம் இருக்கிறவங்க தப்பு பண்ணிக்கலாங்கிற மாதிரியான தப்பு பண்ணிக்கலாம். நமக்கு மிஞ்சி இருக்கிறது அப்படிதான் பார்க்குது. நமக்கு மிஞ்சி இருக்கிறது ஐபிசில சில இது இருக்கு. தெரிந்தே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நபர் வந்துட்டு நீர்நிலையை வந்துட்டு நாசப்படுத்தினால், ஆபத்தை உண்டாக்கினால், அசாடனா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது ஐபிசியில் இருக்குது. அதுவுமே வந்து 6 மாதம் தான் சிறை தண்டனை கொடுக்க முடியும், அவ்வளோதான் இருக்குது. அந்த அட்லீஸ்ட் அந்த ப்ரொவிஷன்லையாச்சும் கேஸ் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்ல நீங்கள் அவங்க மேலே. அதுவும் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் தானே, ஒரு அலட்சிய போக்குல. தொழிற்சாலைகளுக்கு கம்பெனிஸ்க்கு ஆதரவா தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிதான் இயங்குது. மாசு கட்டுப்பாடு, நீங்க ஆயில் ஸ்பில் கேஸ் நடந்துச்சுல, அந்த ஆயில் ஸ்பில் நடந்ததுக்கு பின்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செய்யும் போது நீ அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு முன்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேசஸ் ஆஃப் ஆயில்ஸ் தான் அங்க இருக்குன்னாங்க. அங்கங்க கொஞ்சம் எண்ணெய் கொட்டி கிடந்துச்சுங்கய்யா அப்படிங்கிறாங்க. கொடுமையா இல்லை? இது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டு. 9 விசாரணை வரும்போது அதை ஃபைல் பண்ணாங்க. அன்னைக்கே வந்து நம்ம இன்னொரு டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. ஸ்லட்ஜஸ் ஆஃப் ஆயில்ஸ் வந்துட்டு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் அளவுக்கு இருக்குன்னு அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற 2 துறை, நீர்வளத்துறை வந்து ஒன்று சொல்லுது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று சொல்லுது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ட்ரேசஸ் ஆஃப் ஆயிலுங்கிறான். இந்த பக்கம் நீர்வளத்துறைகளை இல்லை 5 கிலோமீட்டர் ரேடியஸ் ஸ்லட்ஜஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குங்கிறாங்க. அதில் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, இது வந்து இன்டென்ஷனலி அவுட்லெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்தே வேண்டுமென்றே இந்த பேரிடரை பயன்படுத்தி கழிவுகளை அகற்றுவதற்காக இந்த இண்டஸ்ட்ரி வெளியே அனுப்பியிருக்கலாம். தமிழ்நாடு அரசுடைய 2 டிபார்ட்மெண்ட் 2 விதமான. ஏன் இந்த முரண்? ஏன் அப்படின்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது தங்களுடைய கடமை, தங்களுடைய அவங்க என்ன செய்யணும் அதை மீறி ப்ரோ இண்டஸ்ட்ரியாக மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கணுங்கிறக்க வந்துட்டாங்க. அவங்க இண்டஸ்ட்ரி என்ன தப்பு பண்ணாலும் மக்களை பாதுகாக்கல. இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம டேட்டாஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது, எப்படி அதுக்கேற்ற மாதிரி அமைப்பு முறைகளை மாற்றி அமைப்பது, எப்படி ரூல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அப்படின்னா. இதனால வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி மேலே பெரிய ஆக்ஷன் எடுத்து அவங்க பண்ண கிடையாது. ஸ்டெர்லைட்லேயும் தானே பார்த்தோம், ஸ்டெர்லைட்டே ஹைகோர்ட்டாக தானே சொல்லிச்சு, இவ்வளவு காலம் இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரிங்கிறது இவ்வளவு மோசமாக செயல்படுவதற்கு அனுமதிப்பதற்கான அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிச்சு ஹைகோர்ட்டு. ஸ்டெர்லைட் சொன்னாங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் அதுக்கு வந்து முக்கியமான காரணம். பொல்யூஷன் கண்ட்ரோலுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல, ஹைகோர்ட் மேல சுப்ரீம் கோர்ட் போயிருச்சு, அதனால கேஸ் அப்படியே பெண்டிங்கா இருக்கு. ஹைகோர்ட்டினுடைய முக்கியமான இதுல அதுவும் இருக்குது. எடுக்கப்படல. அதிகாரிகள், அரசு தரப்பு அதிகாரிகள் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அதான் இப்போ அதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. டெர்லிஷன் ஆஃப் டியூட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அதிகாரி தான் செய்ய வேண்டிய கடமை மீறுகின்ற போது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அப்படியான எந்த நடவடிக்கை இதனால எந்த அதிகாரியும் எடுக்கல. ஊழல் குற்றச்சாட்டு மேலே எடுத்திருப்பாங்க. ஆனால் டெர்லிஷன் ஆஃப் டியூட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியது அல்லது மீறி தவறியது அல்லது தவறாக செஞ்சது, இதெல்லாம் டெர்லிஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவோம். இப்படியான வேலைகளுக்கு அப்போ இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன செஞ்சிருக்கணும், பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ட் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு ஏன் இவ்வளோ வேஸ்ட் டம்ப் பண்ணி வச்சிருக்கணும், அவ்வளோ ஆயில் ஸ்லட்ஜஸ் வந்து அங்கே வந்து லீக் ஆயிருக்கணும். இவங்க அள்ளது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 400 டன்னு கழிவுகளை அள்ளது மட்டும் 400 பாலியை வச்சுக்கிட்டு கப்பால் அள்ளது, அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரியான தெர்மாகுலர் ஷீட் மாதிரியான ஷீட்டை வச்சு தொடச்சி எடுத்தது. ஆமா, இதுல மட்டும் 400 டன் அள்ளி இருக்காங்கன்னா எவ்வளவு டன் ஆக்சுவலா கொட்டி இருக்கும், எவ்வளவு கொட்டி இருக்குன்னு நினைச்சு. வட சென்னையில குறிப்பா அந்த எண்ணூர்ல ஏற்கனவே காத்துல வந்து சாம்பல் துகள்கள்லாம் பறக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பத்தாததுக்கு இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கால்வாய் வழியா கச்சா எண்ணெய் கடல்ல கலந்துருக்கு. கச்சா எண்ணெய் அந்த 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 ஆற்றோடைய கரைப்பகுதியில அந்த எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சு போயிருக்கும்ல, அந்த மண்ணை நோண்ட ஆயில் வருது, ஊத்து மாதிரி வருது. அது என்னன்னா நிலத்தடி நீரோட கலந்துருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அது காஞ்சி உள்ள நிலத்தடி நீரோட உள்ள இருக்கு. அப்போ தோணுனா ஆயில், ஏன்னா வந்து அப்படியே லிக்விட் ஃபார்மாக உள்ள ஊறி வருது. உங்களுக்கு வந்து கழிவாக அது வந்து இருக்குது அப்படின்னா மண் மேலே போய் அது டெபாசிட் ஆகி மேலே இதாக இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி நடக்கல. நீங்கள் மண்ணை அப்படி தோண்டும் ஊற்று வரும்ல, தண்ணி ஊற்றி வரும்ல, அப்படி ஊறி வருது அது. அப்போ என்னன்னா உங்களுக்கு டீப் சாயிலுக்குள்ளே வந்துட்டு நிலத்தடி நீர் மாதிரி வந்து அங்கே வந்து அந்த அளவுக்கு கழிவு, எண்ணெய் கழிவு ஸ்லட்ஜஸாக உள்ளே போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு அங்கே மோசமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எவ்வளவு ப்ரோஆக்டிவாக செயல்பட்டுருக்கணும். பீரியாடிக்கல் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஏன் இவ்வளோ ஸ்லட்ஜஸ் வச்சிருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல, சிபிசியில் கேட்கல.
இப்போ இந்த ஆலை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே பீரியட் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் மிக்ஜாம் புயல் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கு, அப்போ உங்களோட பைப்லைன்ஸ்லாம் ஒழுங்காக இருக்குதா அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த அலையினுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, காற்றினுடைய தன்மை அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ப்ராப்பராக இயங்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? அந்த அறிவுறுத்தல் வந்திருக்கணும் இல்லையா? ஏன் இப்படி கண்டினியூஸாக அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுது? அப்போ இந்த பேரிடருக்கு பின்பாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் சந்திச்சக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அப்போ அதன் என்னவாக ரியாக்ட் ஆகலாங்கிறதுக்குல அப்போ அதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் செய்யணும் இல்லையா? அப்போ குறைஞ்சபட்ச பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதையாச்சும் மேனேஜ் பண்ணுறதுக்கான வேலை செய்திருக்கணும்ல, அதுக்கான அறிவுறுத்தல் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அப்படியே நடவடிக்கை பண்ணுறதில்ல. ஸோ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வைக்க மிகப்பெரிய இது அதுதான் குற்றச்சாட்டு எப்படிங்கிறதுனா, மக்கள் பார்வையில் இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் இண்டஸ்ட்ரியை நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அறிவுறுத்துகின்ற வேலை இருக்கு இல்லைங்களா, அதை அவர்கள் முன்கூட்டி செய்ய தவறுகிறார்கள். இந்த இன்சிடென்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஆக்சுவலி ஒரு சாதாரண ஒரு பாமரன் மக்களா எனக்கு இந்த கேள்வி கேட்க தோணும். இல்லை அந்த கோபம் நியாயமான கோபம். நீங்கள் வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நியாயமான கோபம் அதுதான். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் தேவையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவங்க ஒண்ணுமே பண்ணல. நிச்சயமா ஒரு பாமர மக்களுடைய கேள்வி என்னன்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் தமிழ்நாட்டில் இருக்குதா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒன்றும் ஒர்க் பண்ணல, அப்புறம் எதுக்கு அந்த தேவையில்லாம வெஸ்டா, ஏன் தேவையில்லாம அப்படி ஒரு நம்மளோட வரி பணத்தை அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் வந்து சம்பளமாக கொடுத்துட்டு இருக்க செலவு நியாயமான கேள்வி. அவர்கள் அவரோட மனசாட்சிக்கிட்ட நம்ம கேட்கணும். வேற என்ன நம்ம சொல்றது? அதாவது என்னன்னா, இந்த அதிகார அமைப்பு இவ்வளவு மோசமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை நாம் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா நீ வந்து ஸ்டேட்டினுடைய ஒரு பகுதி, இந்த ஸ்டேட் என்ன ப்ராமிஸில் வந்து இப்போ வந்து என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் வந்து ஒரு முக்கியமான சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு குற்றவியல் வழக்கை விசாரிப்பதற்கும் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்தவர்களை வழக்கை விசாரிப்பதற்கான நீதிமன்றங்களை 2 விதமான நடைமுறை வச்சிருக்காங்க. குற்றவியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் இந்த குற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு நிரூபிக்க வேண்டிய கடமையாக இருக்குன்னா ப்ராசிக்யூஷன் இருக்குது, போலீஸ்கிட்ட இருக்குது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பாருங்கள் இவர் இந்த மாதிரி பண்ணார், இவ்வளோ சாட்சியங்கள் இருக்காங்க, இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வரணும். நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டிய தேவையில்லை. கோர்ட்டில் உங்கள் சாய்ஸ், நீங்கள் பேசலாம், பேசாமல் அமைதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களும் யார் போலீஸ்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவோம், அது வந்து அவர் மேலே கிடையாது, யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள். ஆனால் என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி மேலே தான் அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப். ஏன் அப்படின்னா, நல்லா இருந்த ஒரு சுற்றுச்சூழல் நீ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வர்ற, அங்கேருந்து புகையை வந்து வெளியேற்ற, கழிவை வந்து வெளியேற்ற. அப்போ நான் வெளியேற்றக்கூடிய புகை, நான் வெளியேற்றக்கூடிய கழிவு இந்த சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை உண்டாக்கவில்லை என்பதற்கான ஆய்வறிக்கையை வருடந்தோறும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் கொடுக்கணும். பொதுமக்கள் பார்வைக்கு நான் வந்து வைக்கணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நான் கொடுக்கணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சரியா இல்லையான்னு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த ப்ராசஸ் நடக்குதா? நடக்குதில்ல. அதான் பெரிய பிரச்சனை. ஒரு தனி மனிதர் வந்து வாழ்க்கையில் தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவன் போராடக்கூடிய அந்த போராட்டமே அதுவே ஒரு பெரிய இது. பத்தாவதுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் மாதிரியான அரசு இயந்திரங்கள் இந்த மாதிரி பழுதடைந்து இருக்கும் பொழுது அரசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே போய் நாட்டுப்பற்றே இல்லாமல் ஒரு மனிதன் இயல்பாக இங்கே இருக்க முடியும்ல. எந்த ஒரு பற்றும் இல்லாமல், நாட்டுப்பற்றும் இல்லாமல், அரசு மீது ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், யாரையும் நம்பாமல் இவ்வளோ வழிகளோட வேதனைகளோட ஒரு மனுஷன் இருந்தால் அவன் எப்படி பாசிட்டிவ் பர்சனாக இருப்பான்? நெகட்டிவ் நாட்டுக்கே எதிரான ஒரு பர்சனாக தானே மாற முடியும். இல்லை அந்த சூழல் வந்து கிட்டத்தட்ட அப்படி உங்களுக்கு கார்னர் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம் தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிராஸ் ரூட் மக்களுக்கான மோர் டெமோக்ரஸி அவங்களுக்கான இதுங்க நம்ம வந்து பேசுகிறோம். அதுக்கு தொடர்ச்சியான அந்த நிலைமையில் நம்ம வந்துட்டு ஏன் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோர் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பாக ஏறத்தாழ 50-60 வருடங்களாக வந்துட்டு வட சென்னை அப்படிங்கிறது அப்போது எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது, இன்னும் மோசமாக தான் இருக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா? அப்போ அது குறித்தான விவாதங்கள் நம்ம அதிகப்படுது. அதில் ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் நான் ஏற்றுக்கிறேன். நிச்சயமாக அந்த மக்களுடைய மனநிலை அதுவாக தான் இருக்கணும். ஆனால் அஸ் எ சிவில் சொசைட்டியாக ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையுள்ள நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த நிலைமையை நாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். இது குறித்தான வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த மக்களுக்கான இன்னும் அதிகாரங்களை எப்படி அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸை எப்படி இன்னும் மோர் டெமோக்ரேட் அண்ட் அவங்களுக்கான பவர்ஸோடு அதை எப்படி கொண்டு போய் சேரணும்னு பேசணும். ஸோ அந்த டிபேட் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த மக்களுக்கான ஒரு தீர்வாக இருக்கணும். ஒரு வேளை சென்னை எண்ணூரில் வந்து நைட்டில் இந்த அமோனியாவோட அளவு இன்னும் அதிகமாக பரவி இருந்தால் சென்னை எண்ணூர் மக்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் அல்லது என்ன நடந்திருக்கும்?
இல்லை அது நினச்சி பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வந்துட்டு எப்படி வேணால் போயிடும், சிவியராக போபால் விஷவாயு மாதிரி கடுமையான ஒரு பாதிப்பு இங்கே ஏற்பட்டிருக்குமா? அந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குமா தெரியல. ஆனால் மிகப்பெரிய உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கடன் செலுத்த முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது சம் ரேஷியோவில் இருக்க தான் செய்யுது வந்துட்டு. ஸோ அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான். எதிர்காலத்தில் வடசென்னை மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து நிற்குமா? என்னன்னா அந்த மக்கள் இந்த பிரச்சனையை தொடர்ச்சி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதுதான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. நமக்கு இந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் சென்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இந்த விஷயங்களை புதியாக பார்க்குறவங்களுக்கு என்ன இப்படி கண்டினியூஸாக நடக்குதுன்னு தெரியலாம். ஆனால் என்னென்னா வருடந்தோறும் அவங்களுடைய வாழ்வியலாக இதைத்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த சிவியாரிட்டியினுடைய ரேஷியோ வேணால் அதிகமாக இருக்கலாம். பட் என்னென்னா கண்டினியூஸாக அவங்க இந்த ஹசார்டஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த கழிவுகள்லாம் வருதுங்களா, தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் கழிவுகள் அது கொட்டப்படுகின்ற இடத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்களே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கிராமத்து பேரை சொல்லலாம். எனக்கு அந்த மீஞ்சூர் பக்கத்தில் கூட அந்த கிராமம் எனக்கு எக்ஸாக்ட் நேம் வரல வந்துட்டு. அந்த கிராமத்து மக்கள் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தை இது பண்ணி போயிட்டாங்க, அவங்க வீர காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. என்ன ரீசன்னா வீடு அந்த என்டையர் கிராமம் ஃபுல்லாக சாம்பலில் தான் இருக்குது. நீங்கள் இப்படி செவத்தில் போய் இப்படி பண்ணிங்கன்னா அப்படி சாம்பல் இப்படி சுரண்டி எடுக்கலாம். அப்படி எல்லா இடத்துலையும் பாருங்க, அவங்க ஜன்னலை திறக்கிறதே இல்லை. ஜன்னலை திறந்தாங்கன்னா அப்படி சாம்பலாக வந்து கொட்டுது. அந்த அளவுக்கு மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள் தான் இருக்குது எல்லாம். அந்த 20 குடும்பம் அங்கே ஏன் இருக்கிறாங்கன்னா வேறு இடத்துல எனக்கு இடம் இல்லை, எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, அதனால வேறு வழி இல்லாமல் நான் இங்கே இருக்கேங்கிறாங்க. அப்போ ஒரு அத்திப்பட்டுங்கிற கிராமங்கிற மாதிரி ஒரு என்டையர் கிராமம் வர அத்திப்பட்டி மாதிரி அப்போ என்டையர் கிராமமே வந்து இடம்பெயர்ந்துருக்கு. அப்படியான சூழல் இருக்காங்க. அப்போ என்னென்னா வருடந்தோறும் அவங்க இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு புதிய இதாக இல்லை. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம அப்போ மற்ற பகுதியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்துட்டு ஒரு புதியதாக இருக்கு, என்னடா இருக்கேன்னு அந்த பகுதிகள் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வட சென்னையில் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்களே, நாளைய அந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? அவங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தன்மை. இப்போ வடசென்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டெமினா வந்து ரொம்ப முக்கியமான நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. சார்பேட்டை படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே அது அங்கே இன்ஃப்ளூன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டெமினா இருக்கக்கூடிய பசங்க இப்போ இந்த தலைமுறையில் இல்லை. அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க விசிபிளாக பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா அடுத்தடுத்த தலைமுறை அப்படிங்கும்போது அவருடைய ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவங்க கூட சென்னையிலேருந்து மெல்ல மெல்ல மத்திய சென்னைக்கும் இது பரவ வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமாக இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் நம்ம சிட்டியை வந்து அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிட்டியோட எக்ஸ்பேன்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு சுற்றி இருக்க தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பரந்தூர் கொண்டு வரணும், பரந்தூர் விமானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் சிப்காட் 100 கிலோமீட்டர் ரேடியஸ் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜோனில் தான் எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அண்ட் ஐடி பார்க்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் கொண்டு வரோம். அப்போ கண்மூடித்தனமான ஒரு அர்பனைசேஷன் நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணுறீங்க இல்லையா? இந்த கண்மூடித்தனமான அர்பனைசேஷன், கண்மூடித்தனமான ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குங்களா, இது வந்து எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய சவாலாக சிக்கலாக நிச்சயமாக இருக்கும். வட சென்னை மக்களுக்கு என்னதான் தீர்வு? குறிப்பாக எண்ணூர் மக்களுக்கு தீர்வு இருக்கா? தீர்வு இருக்குது, தீர்வு இல்லாமல்லாம் இல்லை. இதுக்கு நிச்சயமாக தீர்வு இருக்குது. சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே அலோவ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அரசாங்கம் தான் செய்ய முடியும். அரசாங்கம் செய்ய முடியும். அரசாங்கம் இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ரெக்கமெண்டேஷன் தான், புதுசானதும் கிடையாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ரெக்கமெண்டேஷன் சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் ப்ராப்பராக நடைமுறை திட்டம் வேணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தீர்ப்பு என்ஜிடியில் வந்து ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் அமைக்கப்பட்ட சுல்தான் இஸ்மாயில் சார் தலைமையில குழுவுமே தான் சொன்னாங்க, நோ மோர் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். அது ஃபஸ்ட்டு பண்ணணும். புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அங்கே கொண்டு வரக்கூடாது. எக்ஸிஸ்டிங் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஓல்டான இருக்கக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்குங்களா, அதெல்லாம் எதெல்லாம் டீகமிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். நம்பர் 2. 3வது, எந்த இண்டஸ்ட்ரீஸை ரீலொகேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. லெஸ் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு அங்கே ரன் பண்ணுற மாதிரி வச்சு மீதி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரீலொகேட் பண்ணுவதற்கான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு டிரான்சிஷன் எடுத்து நம்ம செய்ய வேண்டியது. இது ஒரு நாள் செஞ்ச முடியும்னா எனக்கு நிச்சயமாக முடியாது. ஆனால் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் இதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கான நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளும். அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லிக்கூட அந்த நார்ம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். புதுசாக நம்ம கேட்கல. பொல்யூஷன் கண்ட்ரோலோட ஸ்டாண்டர்டுக்கு உட்பட்டு ஒவ்வொரு ஆலைகளும் செயல்பட வேண்டும். தெர்மல் பவர் ஸ்டேஷன் அதுக்கு செயல்படணும். அதுக்கு அவங்க சில மிஷினரிஸை வந்து வாங்கி வைக்கணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அது செயல்பட வேண்டும். அந்த டிரான்ஸ்பரன்சி வேண்டும்.
கூடுதலாக அவை விதிமீறல்கள் ஏற்படுகின்ற போது அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை அரசும் பொல்யூஷன் கண்ட்ரோலும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இதே மாதிரியான பாதிப்புகள் சென்னையில் அந்த கச்சா எண்ணெய் கசிந்தது மாதிரி, நேற்று கேஸ் லீக் ஆனது மாதிரி இதே மாதிரியான பாதிப்புகள் தொடர்ச்சியாக நடந்துச்சுன்னா வடசென்னை மக்கள், குறிப்பாக எண்ணூர் பகுதி மக்கள் எப்படி தங்களைத்தானே தற்காத்துக் கொள்வது? மக்கள் இப்போவுமே ரொம்ப அஜிடேட்டடாக இருக்காங்க, தொடர்ச்சியான போராட்டத்தை தான் இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் ஒரு மக்கள் இயக்கமாக உருவாங்க. இப்போ ஸ்டெர்லைட் எப்படி உருவாச்சு? போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். ஆனால் இது போல இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது அந்த பகுதி மக்கள் எப்படி தாங்களே எப்படி காப்பாற்றிக்கணும்? இதுக்கான பேரிடருக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது தேவை. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவங்களுடைய கல்வி திட்டத்திலே வச்சுருக்காங்க, குழந்தைகளுக்கே அதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இது இருக்கு. நம்ம கல்வி முறையில் அது கிடையாது. பேரிடர் மேலாண்மை, பேரிடர் கல்விங்கிறது நமக்கு வந்து கிடையாது, நமக்கு பயிற்றுவிக்கல. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்களும் நானும் இப்போ அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா இது வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. இங்கே ஒரு நிலநடுக்கம் வருது, இங்கே ஒரு ஃபயர் அலாம் இருக்குதுன்னா நீங்களும் நானும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணோம், என்ன பண்ண ஒரு பதட்ட நிலைக்கு வந்துடுவோம், நம்ம மூளை டக்குன்னு வேலை செய்யாது. ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகணும். அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து மாக் ட்ரில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பீரியடுக்குள்ள அந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும், அப்படியான பயிற்றுவிக்கணும் அந்த மக்களை. அந்த மாதிரி பயிற்சி என்பது அவர்களுக்கு இல்லை. அப்போ என்னென்னா அறிவுறுத்தப்பட வேண்டும். அப்போ என்னென்னா எனக்கு பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது இண்டஸ்ட்ரி அந்த என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி, அதுலேருந்து என்ன மாதிரி சிவியர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி நடந்தால் அவங்க எப்படி வார்னிங் கொடுப்பாங்க, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த கம்யூனிகேஷன் இருக்குன்னா இது கிடையாது. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஹசாரஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு ஆயில் லீக் ஆகலாம்ப்பா, இப்படி லீக் ஆச்சுன்னா நாங்கள் இப்படி வார்னிங் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி கேஸஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம், இதுலேருந்து இந்த கேஸஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி லீக் ஆச்சுன்னா நாங்கள் இந்த வார்னிங் கொடுப்போம், அப்போ அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இங்கே இல்லை. மக்கள்கிட்ட நம்ம அப்படி ஆகிட்டு வைக்கணும். ஸோ மக்களை அப்படி தயார்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா இந்த பேரிடர் அவர்களால் எதிர்கொள்வதற்கு, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு கவசமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. காலையில எந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.